Hi friends, welcome to Lavanya's Home Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு காரசாரமான சூப்பரான ஒரு பெப்பர் சிக்கன் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோல இந்த சிக்கன் எவ்வளவு ஈஸியா and ரொம்பவே டேஸ்டா எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துர்க்கேன். 1 கப் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள்ஸ்பூன் சிக்கன் பெப்பர் மசாலா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு எடுத்துருக்கேன். வாங்க இந்த டிஷ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வானல் ஹீட் ஆனதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க 1 கப் சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் சிக்கன் மசாலாவை இது கூட சேர்த்துக்கிறேன். மசாலாவை சேர்த்து எண்ணெயில் ஒரு நிமிஷம் அடியில் பிடிக்காத அளவுக்கு நல்ல ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா சேர்ந்து வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை இது கூட சேர்த்துடலாம். மசாலா நல்லா சிக்கனில் பிடிக்கிற அளவுக்கு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க மசாலாவும் உப்பும் சிக்கன் நல்லா உள்ளே இழுத்து வேகிற அளவுக்கு இதை நல்லா எண்ணெயிலேயே ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுட்டே இருங்க. சிக்கன் இந்த அளவுக்கு மசாலா கூட சேர்ந்து வர அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலா எல்லாமே ஓரளவுக்கு கலந்து வர அளவுக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் கலந்து விட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் இதை மூடி போட்டு வேக விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில். இப்போது சிக்கன் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்துட்டுருக்கு. அடிக்கடி வந்து சிக்கனை பரட்டி விட்டுக்கோங்க அடி பிடிக்காத அளவுக்கு. இப்போ எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மசாலா கூட சேர்ந்து சிக்கன் வந்து ஒரு செமி கிரேவி அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு நல்லா பெப்பர் சேர்த்துக்கோங்க. இது இன்னமும் உங்களுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பெப்பர் சேர்த்து ஒரு தடவை நல்லா மசாலா கூட பரட்டி விட்டுக்கிறேன். செமி கிரேவி பதத்துக்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த பதத்துலேயே இதை நம்ம எடுத்துடலாம். நான் இதை நல்லா இன்றைக்கி ட்ரையாக ரெடி பண்ணுறேன். சிக்கன் நல்லா ட்ரை ஆனதும் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி இதை நல்லா சேர்த்து சிக்கன் கூட நல்லா சேர்த்து இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டு ஒரு நிமிஷம் அடுப்பில் வச்சு இதை நம்ம இறக்கி எடுத்துடலாம். ரொம்ப காரசாரமான பெப்பர் சிக்கன் ரொம்ப சூப்பராக நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியாச்சு. இந்த பெப்பர் சிக்கனை இட்லி, தோசை, சாதத்து கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிளான ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். நன்றி.